இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆசனம் அஸ்த உத்தனாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர். அஸ்த உத்தனாசனம் கைகளை உயர்த்திய போஸ் செய்வது எப்படி? நிமிர்ந்து நின்று இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தவும். 2 கைகளுக்கு இடையே தோள்பட்டை நீளம் இருக்கட்டும். சிறிய வளைவை உருவாக்க உடற்பகுதியை வளைத்து தலையை பின்னோக்கி வைக்கவும். கைகளை உயர்த்துவதும் உடற்பகுதியை பின்னோக்கி வளைப்பதும் ஒரே நேரத்தில் செய்யப்படுகிறது. கையை உயர்த்தும் போது ஆழமாக சுவாசிக்கவும். சூரிய நமஸ்காரத்தின் ஒரு பகுதியாக செய்யும்போது இந்த ஆசனத்தை செய்யும்போது ஒரு மந்திரத்தை உச்சரிக்கலாம். அஸ்த உத்தனாசனம் 2வது போஸாகவும் 11வது போஸாகவும் செய்யப்படுகிறது. ஜபிக்க வேண்டிய மந்திரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2வது போஸின் போது ஓம் ரவையே நமக என்று உச்சரிக்கவும். பிரகாசிப்பவருக்கு வணக்கம் என்று பொருள். 11வது போஸின் போது ஓம் ஆர்காய நமக என்று உச்சரிக்கவும். புகழுக்கு உரியவருக்கு வணக்கம் என்று பொருள். அஸ்த உத்தனாசனத்தின் நன்மைகள். செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது வயிற்றின் தசைகளை நீட்டவும் தொனிக்கவும் செய்கிறது. இது மார்பு மற்றும் விலா எலும்புகளை விரிவுபடுத்துகிறது. இதன் விளைவாக ஆக்சிஜனை முழுமையாக உட்கொள்ளும் நுரையீரல் திறன் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது.